வயசு 30 ஆயிடுச்சு. இப்போ ஜிம் போனால் என்ன ரிசல்ட் வரும்? ஹலோ கைஸ், வெல்கம் டு மைண்ட் மேட்டர்ஸ். திஸ் இஸ் ஜிம் பரிதாபங்கள் சீரீஸ் 2. நீங்கள் உங்கள் டீனேஜில் நல்லா ஃபிட்டாக இருந்துட்டு இப்போ வயசாயிடுச்சு, ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், டைம் இல்லை, மணி இல்லை, இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்லிட்டு ஜிம்மை ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா? என்னடா ரிலாக்ஸ். ஹெல்தியா இருக்குன்னு நினைச்சா சில கஷ்டமான ஸ்டெப்ஸ் எடுத்து தாங்க ஆகணும். ஒன்னு கேட்குறேன், ஏர்லி மார்னிங் 6 o'clock எந்திரிக்கனால உங்க லைஃப்ல எதுனா கெடுதல் நடக்க போதா? இல்ல ராத்திரி 1 மணி வரைக்கும் இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறதுனால எதுனா பெனிஃபிட் கிடைக்க போதா? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும் இல்லைங்க. அட்லீஸ்ட் 20 minutes per day வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணா கூட போதும். 50 வயசாலு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு ஜிம்முக்கு போயிட்டு 6 மாசத்துல அவரோட லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டா ஹெல்த்தியா மாத்திட்டாரு. இதெல்லாம் யாருமே பெருசா பேசல. ஆனா ஒரு 25 வயசு பையன் ஜிம்ல செத்துட்டான் அப்படின்னா அது பெரிய விஷயமா பேசி ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிற ஆளுங்களை கூட கெடுத்து விட்டுரும் இந்த சொசைட்டி. இப்படி பண்றியே. Fitness is not about 6 packs app. It's about not depending upon 6 type of tablets when you are at 60. So ஏஜ பத்தி யோசிக்காம make the decision now and start moving. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டிட்டு மறக்காம மைண்ட் மேட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.